இந்த காட்டுல நம்ம மகாராஜா குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் உங்களோட குழந்தைகளை தொலைக்கிறாங்களோ அவங்களோட குழந்தைகள் எல்லாம் தானாவே இங்க வந்து சேர்ந்தது. அந்த குழந்தைகளை அவர்கிட்ட அவங்க ஒப்படைக்கவும் மாட்டேங்கிற. இந்த காட்டை வேற நம்மள வேற பாதுகாக்க வேற சொல்லியிருக்காரு. நம்ம 3 பேரை தாண்டி யார் இந்த காட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்படியே ஆகட்டும். நம்ம மகாராஜா சொன்னதானே காப்பாத்தியே ஆகணும். உங்க மகாராஜாவோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அவரது வேணும்னு பண்ணலையே. நான் குழந்தைக்கு அவங்க பத்திரமா பார்த்துக்கணும். அக்கறையில தானே பண்றாரு. பயமும் ஒரு விதமான பாதுகாப்பு உணரும். அந்த குழந்தையின் மீது வரும். அது மட்டும் இல்லாம எங்க குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. என்ன ஒரு அலட்சியமாக இருக்காங்க. பெற்றோர்கள் வீடியோ குழந்தைகளை தொலைக்கிறது நான் யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. ஸோ அதனால நான் குழந்தைய யாருக்கு கொடுக்க மாட்டேன். யாரும் குழந்தையை கேட்டு வர முடியாது. இது எல்லாமே என்னோட குழந்தைகள் தான். இந்த குழந்தைகளை நான் எவ்வளவு பத்திரமா பார்த்துக்கணும். அதுதான் நான் தொலைச்சு குழந்தைக்கு அவன் என்னை விட்டு போனதுக்கு நான் அவனுக்கு செய்யற பிரவேசித்தம். இந்த குழந்தைகள் எல்லாம் இங்க சந்தோஷமா இருக்கு. இந்த குழந்தைகள் இங்கு இருக்கிறது தான் நல்லது. அவர்கிட்ட போய் பேசினா உடனே குழந்தைய நம்ம கிட்ட கொடுத்துடுவாரா? நான் என் குழந்தைய சீக்கிரம் பார்க்கணும். என் குழந்தைய நான் சீக்கிரம் பார்த்தே ஆகணும். சீக்கிரம் வாங்க, அவர்கிட்ட போய் பேசலாம். வாங்க வாங்க வாங்க. எங்க பாத்தியா, அவர்தான் இந்த காட்டுக்கு மகாராஜா என்று நினைக்கிறேன். அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவர்கிட்ட பேசி எப்படியாவது குழந்தைய கூட்டிட்டு போகணும். ஆனா இவர்கிட்ட எப்படி பேசுறது? நீ கொஞ்ச நேரம் இருங்கி, எனக்கு தெரிஞ்ச கருப்பா இங்க இருக்கா, அவன் பேசி பார்க்கிறேன். வாங்க போலாம்.